மார்ச் 13, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. ஏன் கவலைப்பட்டு முடங்கி கிடக்கிறாய்? எழும்பு, கர்த்தர் உனக்கு வெற்றியை தருவார். Why are you paralyzed with worry? Get up, the Lord will give you victory. எரேமியா 31 அதிகாரம் 14 வசனம். ஜெரேமியா chapter 31 verse 14. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் தம்முடைய ஜனங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் மட்டுமல்லாமல் இவ்வுலகத்தின் சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புகிறார். நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து குடும்பமாக ஜெபியுங்கள். நமக்கு தேவையான பொருளாதார மற்றும் ஆவிக்குரிய நன்மைகள், நமக்கு தேவையான வீடு, வாகனங்கள், பிள்ளைகளின் படிப்பு, திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியம், ஊழியத்திலே வளர்ச்சி, இது மட்டும் இல்லாமல் நாம் கையிட்டு செய்யும் தொழில், நமக்கு தேவன் தந்த வேலைகளில் உயர்வை கட்டளையிட்டு நம்மை சகல நன்மைகளினால் நிரப்புவார். தேவன் இப்படிப்பட்ட நன்மைகளால் தம் ஜனங்களை நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அவரை தேவனாக ஏற்று அவர் ஜனங்களாய் வாழ ஒப்பு கொடுப்போம். My people will be filled with my bounty, declares the Lord. My dear brothers and sisters, God fills His people not only with spiritual blessings but also with all the blessings of this world. You hold on to this promise and pray as a family. The financial and spiritual benefits we need, the house we need, vehicles, children's education, marriage, child blessing, growth in the ministry of God, not only the work we do with our hands, God will fill us with all the benefits by commanding us to rise in the work given to us. God is ready to fill His people with such blessings. Let us accept Him as God and live as His people. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மார்ச் மாதம் 13 மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை தந்திருக்கிறீரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா, கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளை காணும்படியாக நீர் உதவி செய்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரே, யார் யார் கவலைப்பட்டு முடங்கி போயிருக்கிறார்களோ அத்தனை பேரும் ஆண்டவரே எழும்பி ஆண்டவரே ஓடும்படியாக, எழும்பி நிற்கும்படியாக அப்பா கர்த்தர் எனக்கு வெற்றியை தருவார் என்ற விசுவாசத்து நம்பிக்கையோடு நம்முடைய பிள்ளைகள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீ தந்த நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே நீ தருகின்ற நன்மைகளை நம்முடைய ஜனங்கள் பெற்றுக்கொண்டு அதிலே திருப்தி அடையும்படியாக நீ கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் சுவாமி, உலகம் தரக்கூடிய பிரகாரம் அல்லப்பா, நீ தருகிற நன்மை ஆண்டவரே அது திருப்திகரமானது. நீர் திருப்தியானதை தருகிறவர் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் குடும்பமாக ஜெபித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தாரும். ஒவ்வொரு குடும்பத்தின் பொருளாதாரத்தையும் ஆண்டவரே ஆவிக்குரிய நன்மைகளை கத்தனி தந்து நீர் வழிநடத்தி வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய வீடுகளை கத்தனி தருவீராக. நம்முடைய பிள்ளைகள் கேட்கிறதான அந்த வாகனத்தை கத்தனி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கேட்கிறதான அந்த படிப்பை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான இந்த திருமண காரியங்கள் கைகூடி வரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா தேவையான அந்த குழந்தை பாக்கியத்தை நீர் அவளுக்கு தந்து நீர் வழிநடத்தி வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியத்தில் தேவையான அந்த வளர்ச்சியை நம்முடைய பிள்ளைகளுக்கு
நீர் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கையிட்டு செய்கின்ற அந்த தொழிலிலே கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த தொழில் விருத்தி அடைய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த தொழிலில் ஆண்டவரே அநேக லாபத்தை உம்முடைய பிள்ளைகள் பார்க்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ உம்முடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகளிலே ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதம் காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதிலே ஆண்டவரே சகல நன்மைகளையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு உயர்வை பார்க்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ப்ரொமோஷன் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை தேடி வரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ தருகிற நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆயத்தமாக இருக்கிறார்கள் அப்பா. இப்பொழுதும் தங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்து முன்பாக ஒப்பு கொடுக்கிற அவர்களுக்கு அவைகளை எல்லாவற்றையும் கூட நீ தந்து தடை இல்லாமல் தந்து அவர்களை நீ ஆசீர்வதிப்பதற்காய் கொடுப்பதற்காய் நடத்துவதற்காம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று அவள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய பரிசுத்த அவளோடு கூட இருந்து வழிநடத்துகிற தேவகாமுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். என்னோடு கூட ஆண்டவரே அப்பா இணைந்து ஜெபித்த அத்தனை பேருக்கும் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து அப்பா அவர்களை நீர் திருப்தியாவதற்காமுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.